ஃபார்முலா கார் பந்தயம் என்ற பெயரில் வசூல் செய்து மோசடி நடத்தப்படுவதாக விமர்சித்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜகவின் மேனேஜர் குழு மாற்றப்பட்டுள்ளது எனவும் கிண்டலுடன் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஃபார்முலா கார் பந்தயம் கோடீஸ்வரர்களுக்கான விளையாட்டு எனவும் வசூலிக்கப்படும் பணம் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை எனவும் கூறினார். வெள்ளம், போதைப் பொருள் உள்ளிட்ட எந்த பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்தாமல் காவலர்கள் கார் பந்தய பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் ஜெயக்குமார் விமர்சித்தார். ஒரு கார் மூலமா வசூலான தொகை அது யாருக்கு போகும்? விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு அப்பா ஊர் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, மழை பெஞ்சானா மழை பெய்யாங்கன்னா, சாலை செவ்வாய்க்கிழக்கு மாதிரி குண்டு புளியமாக இருந்தான்னா, எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் எம்ஓன்ற பேரில் எம்ஓஐ சைன் பண்ணுறன்ற பேரில் கிட்டத்தட்ட அமெரிக்கா போயிட்டார். அது ஹிடன் அஜெண்டா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றது. இந்த அரசை பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தி, கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தாமல் முழுக்க ஃபார்முலா 4ல் கவனம் செலுத்தி எத்தனாயிரம் போலீஸுங்க ஒரு மனித விரயம் பெத்தமெட்டமின் அது இப்போது செங்கல்பட்டில் 50 கோடி ரூபாய்க்கு மாட்டியிருக்கு. இப்போ நாட்டில் போதை வசதிகள் சரளமாக நடமாடுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் புகார் அதிகம். ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4க்கு ஒட்டுமொத்த போலீஸை போயிடுச்சு. இன்றைக்கி காவல்துறை ஒரு பக்கம், கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதுவும் முழுமையாக இங்கே பயன்படுத்தப்படுது. அரசுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரி, அதாவது நிர்வாகம் முழுமையான அளவுக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சென்னையில் ஒரு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பருவங்களை எதிர்கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க இந்த அரசு தவறிவிட்டது. திமுக மாநில கார்ப்பரேட் என்றால் பாஜக தேசிய கார்ப்பரேட் என குறிப்பிட்ட ஜெயக்குமார், பாஜகவின் மேனேஜர் குழு மாற்றப்பட்டுள்ளது என புதிய ஒருங்கிணைப்பு குழு தொடர்பாக கிண்டலாக பதிலளித்தார். அகில இந்தியாவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனினா பிஜேபி தான். மத்திய அரசை பொறுத்தவரை அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமித்தாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமித்தாலும் சரி, அதனால் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அதனால் PM ஸ்ரீ திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தற்போது எதிர்ப்பதாக திமுக கூறுகிறது எனவும் அவர் விமர்சித்தார். அதாவது இந்த திட்டத்திற்கு, கல்வி திட்டத்திற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் அனுப்பிட்டு இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம், அதாவது ஒரு கேடுகெட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம்னு சொன்னா, ஒரு முட்டாள் அரசாங்கம் உலகத்திலே இருக்குன்னா திமுக அரசாங்கம், இந்த கார்பரேட் அரசாங்கம் தான். முன்னாடி எங்கே போச்சு புத்தி? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி PM ஸ்ரீயில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் லெட்டர் அனுப்புனாவா? அதெல்லாம் கிடையாமல் முதல்ல லெட்டர் அனுப்பிச்சிட்டு இப்போ நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் யூட்டன் எதுக்கு இது? அப்போது எப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு புத்திகெட்ட அரசாங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஒரு துக்ளக் அரசாங்கம் ஆண்டுகிட்டு இதை விட ஒரு